திருச்சிற்றம்பலம். இது பாருங்க, வெண்சங்கு சிவபெருமானுக்கு இசைக்கக்கூடிய பஞ்ச வாத்தியங்கள்ல மிக முக்கியமான வாத்தியம். அனைத்து தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய இசைக்கருவி, ஆன்மீகத்தின் அடையாள சின்னம், புனிதமான பொருள். எப்படி பசுவில் தேவாதி தேவர்கள்லாம் இருக்காங்களோ அதுபோல இதில் அதிர்ஷ்ட தேவர்கள் தேவதைகள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமானது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட ஒலிக்கக்கூடிய ஒரே இசைக்கருவி இந்த சங்கு. எல்லா தெய்வங்கள் கையில இருக்கக்கூடியது. தேவாரம் போற்றக்கூடியது, திருவாசகம் போற்றக்கூடியது, திருவருட்பா போற்றக்கூடியது, திருமந்திரம் போற்றக்கூடியது இந்த வெண்சங்கு. தேவாரம் என்ன சொல்லுது? வெண்சங்கு ஊதா ஊரெல்லாம் அடவிக்காடே அப்படிங்குது. அப்படின்னா வெண்சங்கு ஊதா ஊரெல்லாம் சுடுகாட்டுக்கு சமம் அப்படிங்கிறது தேவாரம். திருவாசகம் கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகாதே. இந்த பதியத்தில் சங்கு திரண்டு முரண்டெலும் ஓசை தலைப்பனாகாதே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் குறிப்பிட்டிருப்பார். காலையோடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ்முளவு காமரு உசீர் தேவாரம் போற்றுது. திருவருட்பா கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே, கனக சபையான் என்று ஊதுது சங்கே, பொய்விட செய்தான் என்று ஊதுது சங்கே, பூசை பழித்தது என்று ஊதுது சங்கே. சிவபூஜை பழிக்கணும்னா நம்ம சங்கு முழங்கி ஆரம்பிக்கணும், சங்கு முழங்கி முடிக்கணும். இந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் கோயில் கதவுலே சங்கு முழங்கி தான் கோயில் கதவுல திறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டது இந்த வெண்சங்கு. எல்லா சிவனடியார்கள் கையில் இருக்கக்கூடியது, சிவன்பர்கள் கையில் இருக்கக்கூடியது. இந்த நாதத்தை கேட்பது புண்ணியம் காதால, இந்த வெண்சங்கை கையால தொடுவது புண்ணியம். எல்லார் கைக்கும் கிடைச்சிடாது இந்த வெண்சங்கு. அப்பேற்பட்டது ரொம்ப முக்கியமானது. திருமந்திரம் என்ன சொல்லுது? காதனி குண்டலம் கண்டிகை நாதமுன் ஊது நற்சங்கம். சிவயோகிகளுக்கு இருக்கக்கூடிய 10 சிவச்சின்னங்கள்ல அடையாளங்கள்ல நாதமுன் ஊது நற்சங்கம்னு சொல்லுது. வாயினால் வச்சு ஒளி எழுப்பக்கூடிய, நாதம் வரக்கூடிய நல்ல விளைஞ்ச சங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட பெருமை மிக்கது. இன்னும் நம்ம சிறப்பாக சொல்லணும்னா சைவர்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம். இப்போ வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க, சைவர்களுக்கு சிதம்பரத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சைவர்களுக்கு ஹெட் ஆஃபீஸாக இருக்கக்கூடிய இந்த சிதம்பரத்தில் சங்கூதி விநாயகர்னு சொல்லிட்டு விநாயகர் சந்நிதி உண்டு. ஆதி மூலநாதர் பக்கத்து சந்நிதிக்கு பக்கத்தில் விநாயகர் பெருமான் சங்கு முழங்கிட்டு இருப்பார். நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெருமை மிக்கது இந்த வெண்சங்கு. இந்த ஒளியை கேட்பது புண்ணியம், சங்க தொடுவது புண்ணியம், கண்ணால் பார்ப்பது புண்ணியம். திருச்சிற்றம்பலம்.